Hi students. So இந்த வீடியோவில் வந்துட்டு யூனிட் 3ல இருக்கக்கூடிய போயம் தான் பார்க்க போகிறோம். ஆன் கில்லிங் அ ட்ரீ. ஸோ இந்த போயம் யார் எழுதியிருக்காங்கன்னா ஜிவி பட்டேல். ஸோ இந்த போயமில் வந்துட்டு நம்ம அபவுட் த ஆத்தர் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அபவுட் த ஆத்தர். ஸோ திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை ஜிவி பட்டேல். ஸோ Mr. G.V. Patel born on 18th August 1940. ஸோ அவர் வந்துட்டு 18th August 1940ல பிறந்திருக்காரு. He is an Indian poet, playwriter, painter, doctor in Mumbai. ஸோ இவர் வந்துட்டு இந்தியன் போயட், playwriter, ஒரு பெயிண்டர் அண்ட் ஆல்சோ இவர் வந்துட்டு ஒரு டாக்டர் இன் மும்பை. He belongs to the group of writers Green மூமெண்ட் இன்வால்வ் இன் அன் எஃபர்ட் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். ஸோ இவர் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ், அதாவது நிறைய பேர் வந்துட்டு க்ரீன் மூமெண்ட், அதாவது இந்த என்விரான்மெண்ட்டை வந்துட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி எஃபர்ட் பட்டு நம்ம வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நாவல், போயம், ஸ்டோரி, எஸ்ஸே இது மாதிரி எழுதுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு இவரும் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ், இவரும் ஒரு ரைட்டர். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் இன்வால்வ் இன் க்ரீன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. His poem speaks about deep concern of nature and exposes the cruelty of man to the nature. ஸோ இவர் போயமில் வந்துட்டு முக்கால்வாசி எதை பற்றி பேசும்னா ஒரு டீப் கன்சர்ன் ஆஃப் நேச்சர், ஒரு நேச்சரை பற்றி அதோட எமோஷன்ஸ் என்ன, அதோட வழிகள் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன. ஸோ இதை பற்றி தான் வந்துட்டு இவரோட போயம்லாம் நிறையா இருக்கும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்போசஸ் த குரூவாலிட்டி ஆஃப் மேன் டு த நேச்சர். ஸோ நாம் ஹியூமன் பீயிங்ஸான நாம் எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு நேச்சரை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறோம், எந்தளவுக்கு நம்ம அதை வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இவரோட போயம்ஸில் இருக்கும். சம் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் பாடி, published in 1976, Mirroring, published in 1991, How Do You Withstand, published in 1996. He also written 3 plays. ஸோ இவர் வந்துட்டு 3 plays எழுதியிருக்கார். என்னென்னா பிரின்சஸ் சிவக்ஷா அண்ட் மிஸ்டர் பீராம். ஸோ திஸ் போயம், ஸோ இவர் இந்த 3 பிளேஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபேமஸான போயம்ஸ் இவருது. ஸோ அண்ட் ஆல்சோ திஸ் போயம் ஆன் கில்லிங் அ ட்ரீ, இன் திஸ் போயம் இஸ் taken from his poetry collection poems published in 1996. ஸோ இவர் வந்துட்டு போயட்ரி கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்காரு. என்ன நேம்லனா போயம்ஸ். இது எப்போ பப்ளிஷ் ஆனிச்சுன்னா 1996 பப்ளிஷ் ஆனிச்சு. ஸோ அந்த போயம்ஸுங்கிற போயட்ரி கலெக்ஷன்லேருந்து தான் வந்துட்டு ஆன் கில்லிங் அ ட்ரீங்கிற போயம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ ஃப்ரீ வேர்ஸ் போயம். ஸோ ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக போயம் பார்க்குறோம்னா வந்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும், ரைமிங் ஸ்கீம் இருக்கும். ஒரு ஸ்டான்ஸானா வந்துட்டு அதில் 4 லைன்ஸ் இருக்கும், இல்லை கப்லெட்டாக இருக்கும். கப்லெட்னால் வந்துட்டு ஒரு 4 லைன், ஒரு ஸ்டான்ஸால் 4 லைன் இருக்குன்னா 2 லைன்ஸ்க்கு மீனிங் தர மாதிரி இருக்கும். பட் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய போயம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஒரு ஆர்டராக இருக்காது, நிறைய குட்டி குட்டி வேர்ட்ஸ் இருக்கும், நீட்டாக பங்க்சுவேஷன்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்காது, ஒரு ரைமிங் இருக்காது, ரைமிங் ஸ்கீம் எழுத முடியாது, ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எழுதுறதா வந்துட்டு ஃப்ரீ வேர்ஸ் போயம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆன் கில்லிங் அ ட்ரீங்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். ஸோ அது வந்து ஃப்ரீ வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் ஆல்சோ என்லைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போயம்குள்ளே போகலாம். யூனிட் 3 போயம் ஆன் கில்லிங் அ ட்ரீ. ஸோ இது வந்துட்டு ஒரு மெமரி போயம். ஸோ ரிட்டன் பை ஜிவி பட்டேல். ஸோ ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பார்ட். ஸோ இது வந்துட்டு கொஷின் கேட்குற மாதிரி தான். ஸோ வாட் இஸ் இட், ட்ரீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. வை ட்ரீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு ஆர் சர்வைவல். ஸோ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ட்ரீஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது. அண்ட் ஹவு லாங் டஸ் இட் டேக்ஸ் அ ட்ரீ டு க்ரோ டு இட்ஸ் ஃபுல் சைஸ். ஸோ எவ்வளோ வருடங்கள், அதாவது எவ்வளோ சைஸ், எவ்வளோ வருடங்கள் ஆகிறது, ஒரு ட்ரீ வந்துட்டு பெருசாகிறதுக்கு எவ்வளோ வருடங்கள் ஆகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரீக்கும் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் இருக்குது. இப்போ கோகோனட்டாக 4 to 5 இயர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ட்ரீஸுக்கும் ஒவ்வொரு இயர்ஸ் இருக்குது, அது வந்துட்டு ஃபுல் க்ரோத் வந்துட்டு அடைய. ஹவு மச் டைம் டஸ் இட் டேக்ஸ் டு கட் அ ட்ரீ. ஸோ ஒரு ட்ரீயை கட் பண்ணுறதுக்கு, அதாவது அதை வெட்டி சாய்க்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Now we can see this poem.
ஸோ திஸ் poem is about the tree and the human. ஸோ ஒரு ஹியூமன் எப்படி வளர்றானோ அதே மாதிரி ஒரு ட்ரீயும் வளருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ட்ரீயை படிக்க போகும்போது ஹியூமனும் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த சொசைட்டியில் வந்துட்டு வளர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த poem. Now read the poem which speaks about the pain of trees. ஸோ இந்த poem படிக்க போகும்போதே ஒரு ட்ரீயோட பெயின் என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்துட்டு உணர முடியும். ஸோ நம்ம வந்துட்டு சொல்ல போகும்போதே இமேஜின் பண்ணிக்கணும். It takes much time to kill a tree. Not a single jab of knife will do it. I has grown, slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous hide sprouting leaves. So, it takes much time to kill a tree. ஸோ ஒரு ட்ரீயை நம்ம கில் பண்ணுறதுக்கு, அதாவது கில் பண்ணுறதுன்னா இங்கே வந்து வெட்டுறதுன்னு அர்த்தம். ஸோ நாம் வந்துட்டு ஹியூமன் பீங்ஸை வந்துட்டு கில் பண்ணுறது, கொலை பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ட்ரீயை கொலை பண்ணுறதுன்னு அதை வெட்டுறது வந்து அர்த்தம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஹியூமனையும் ஒரு ட்ரீயும் வந்துட்டு இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ. ஸோ ஒரு ட்ரீயை நம்ம வெட்டுறதுக்கு வந்துட்டு நிறைய நேரம் ஆகும். நாட் அ சிங்கிள் ஜாப் ஆஃப் நைஃப் வில் டூ இட். ஸோ அதாவது ஜாப்னா வந்துட்டு ஒரே வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஜாப். ஸோ நாட் அ சிம்பிள் ஜாப். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு வெட்டிலே வந்துட்டு நம்மளால் ஒரு ட்ரீயை வந்துட்டு, அதாவது ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஷார்ப்பான நைஃபாக இருந்தாலும் ஒரே வெட்டில் வந்துட்டு நம்மளால் ஒரு ட்ரீயை வந்து வெட்டி சாய்க்க முடியாது. will do it. It has grown slowly consuming the earth. ஸோ இது எப்படி வளர்ந்துருக்குன்னா, அதாவது ட்ரீ எப்படி வளர்ந்துருக்குன்னா ஸ்லோலி கன்சூமிங், கிராஜுவலாக. ஸோ அந்த சாயில் அடியில் இருக்கக்கூடிய மினரல்ஸு, நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி, ஸோ அதெல்லாம் அதாவது கன்சூம்னா அப்சர்விங், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த ஏர்த்துலேருந்து வெளியில் வரும். ஸோ அதுதான் வந்துட்டு முளைப்படும். ஸோ ரைசிங் அவுட் ஆஃப் இட், feeding upon its crust, absorbing years of sunlight, air, water. ஸோ அது வெளியில் வந்ததுக்கப்புறம், ஸோ சாயிலுக்கு அடியில் ஏர்த்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இருக்கிற நியூட்ரிஷன், மினரல்ஸ் சப்போர்ட் மூலியமாக நல்லா அப்சர்வ் பண்ணி மேலே வந்துட்டு ஸ்ப்ரவுட் விட ஆரம்பிக்கும். ஸோ மேலே வந்து ஸ்ப்ரவுட் விட்டு நல்ல ஒரு பெரிய ட்ரீ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அப்பான் இட்ஸ் க்ரஸ்ட்னால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெரிய மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல பட்டையாக உறிஞ்சிருக்கும் இல்லையா, அதை தான் வந்து க்ரஸ்ட்டுங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணும், க்ரஸ்ட் ஃபீடிங் இட், ரைசிங் அவுட் ஆஃப் இட் அண்ட் ஃபீடிங். ஸோ அதுக்கு மேலே வந்து இருக்க சன்லைட், இயர்ஸ் ஆஃப் சன்லைட், வாட்டர், ஏர் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸ்லாம் வாங்கி நல்ல பெரிய ட்ரீ ஆகி, அப்பான் இட்ஸ் க்ரஸ்ட் அப்சர்விங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர், வாட்டர். ஸோ அந்த க்ரஸ்ட்டு மூலியமாக, அந்த பட்டை மூலியமாக வந்துட்டு சன்லைட் வருடமாக வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சன்லைட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி, வாட்டர் அப்சர்வ் பண்ணி, ஏர் அப்சர்வ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு ட்ரீ வந்துட்டு வளரும். அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். ஸோ லெப்ரஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு விதமான டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லாம் வந்துட்டு ஈவனாக ஒரே கலர் ஸ்கின் இருக்கும். பட் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒயிட்டாக, கொஞ்சம் நம்மள மாதிரி ஸ்கின் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்துட்டு லெப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்கலர்டு பீப்புள்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ட்ரீலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டை உறிஞ்சி அன்ஈவனாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு லெப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாக தான் வந்துட்டு ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் வந்துட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரிமைனிங் 3 ஸ்டான்சஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில்